சக்தி, ஐஷுவை எப்படியாவது துபாய்க்கு போக விடாம தடுக்கணுங்கிறதுக்காக வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வரணும்னு சொல்லி வச்சிருந்தேன்டா. ஆனா இப்ப அவளுக்கு கொஞ்சம் குணமாயிட்டதுனால இன்னும் 10 நாள்ல துபாய் போறதுக்காக அவங்க அப்பா பிளான் பண்ணியிருக்காராம். அரவிந்த் காலையில தாண்டா கால் பண்ணி சொன்னாரு. என்னது 10 நாள்லையா? டேய், இப்ப என்னடா பண்ண போற? 10 நாள்ல ஐஷு கிட்ட எப்படி இந்த உண்மையெல்லாம் சொல்லி அவளுக்கு புரிய வைக்க போற? தெரியலடா, ஆனா இந்த விஷயத்தையெல்லாம் நான் போய் அவகிட்ட சொன்னா நிச்சயமா அவ நம்ப மாட்டா. ஆமா, பின்ன நீ நானும் காதலிச்சோம்னு சொன்னாலே நம்ப மாட்டா. இதுல வேற காதலிச்சு கல்யாணமும் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா எந்த பொண்ணுடா நம்புவா? ஆமாண்டா, அவகிட்ட போய் உண்மையெல்லாம் சொல்றதை விட எப்படியாவது அவளுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வர வைக்கணும். அப்பதான் அவ நம்புவா. அது சரி, 10 நாள்ல எப்படிடா எல்லாத்தையும் ஞாபகத்துக்கு வர வைப்ப? 10 நாள்ல கண்டிப்பா முடியாதுடா. ஏன்னா நாங்க பழகுனது பேசுனதுன்னு எல்லாமே அவளுக்கு ஞாபகத்துக்கு வரணும்னா நாங்க அடிக்கடி பார்த்துக்கணும், அடிக்கடி பேசிக்கணும். அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த 10 நாள்ல எப்படி அவளை தனியா பார்த்து பேசுறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அதுக்கு தான் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ காதலியா இருக்கும் போதே அவ கிடைக்கிறதுக்காக வேற லெவல்ல யோசிச்சான். இப்ப வேற அவ பொண்டாட்டியா வேற ஆயிட்டா. அவ கிடைக்கிறதுக்காக வெறித்தனமா யோசிப்பானே. சரி, என்னதான் பிளான் பண்றான்னு பாப்போம். டி சக்தி, ஒரு சூப்பர் ஐடியா. என்னடா? டேய், அவங்க துபாய்க்கு போகணும்னா பாஸ்போர்ட் இருந்தா தானே போக முடியும். பேசாம அவங்க 3 பேருடைய பாஸ்போர்ட்டையும் அடிச்சிட்டா. டேய், திருட சொல்றியா? அட பாவி, அது ஒண்ணுதாண்டா இன்னும் நம்ம பண்ணல. அதுலயும் ஏற்கனவே அந்த ஐசுவோட அப்ப நீ இப்படி எல்லாம் பண்ணதுக்கும் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஏதோ அவ பொண்ணுக்காக தான் பார்த்துட்டு நம்மளை விட்டு வச்சிருக்கான். இதுல வேற பாஸ்போர்ட்டை நம்ம திருடணும்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவான்டா. உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. டேய், திருடுறதே போலீஸா இருந்தா? டேய், என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஐஷு வீட்ல இருந்து பாஸ்போர்ட்டை எடுக்க போறதே அரவிந்த் தான். டேய், அரவிந்த் இதை பண்ணுவாரா? நான் கேட்டா பண்ணுவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளால எல்லாம் ஐஷோட வீட்டுக்கு போக முடியாது. இப்போதைக்கு அந்த வீட்டில் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கிறது அரவிந்த் மட்டும்தான். அரவிந்த் கிட்ட சொல்லி எப்படியாவது பாஸ்போர்ட்டை எடுக்க சொல்லணும். அது மட்டும் இல்லை, பாஸ்போர்ட்டை எடுத்துட்டா டூப்ளிகேட் பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கும் அவங்க அரவிந்த் கிட்ட தான் வந்தாகணும். அதனால அவர்கிட்ட சொல்லி எப்படியாவது டூப்ளிகேட் பாஸ்போர்ட் கூட இப்போதைக்கு கிடைக்காத மாதிரி ஏதாவது பண்ணணும். டாக்டரா இருந்துகிட்டு கிரிமினல் ரேஞ்சுக்கு யோசிக்கிறானே. சூப்பர்டா. அப்படி மட்டும் பண்ணி ஒரு 2-3 மாசத்துக்கு அவங்களை இங்க இருக்க வச்சா போதும். அந்த 2-3 மாசத்துல எப்படியாவது நீ அவளை பார்த்து இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி அவளுக்கு பழச எல்லாத்தையும் ஞாபகம் வர வச்சிடலாம். அதை தாண்டா நானும் யோசிச்சிருக்கேன். எப்படியாவது நான் அரவிந்த் கிட்ட பேசி அந்த பாஸ்போர்ட்டை முதல்ல எடுக்க ட்ரை பண்றேன். சரிடா, நீ என்ன எதுன்னு பாரு. நான் கையில கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய வேலை இருக்கு. நான் அவளை கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து உன்னை பாக்குறேன். சரிடா சக்தி. ஏய், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க மாட்டே? சும்மா அம்மா அம்மா அழுதுகிட்டே இருக்க. அவ இப்பதானே ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. வர கொஞ்ச நேரம் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இரு, இப்ப வந்துருவா. ஏய், போற இடத்துக்கெல்லாம் உன்னைய கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்களா? இதுக்கப்புறம் அம்மா அப்பா அவங்க 2 பேரையும் நீ தொல்லையே பண்ணக்கூடாது. அவங்கள கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. இதுக்கப்புறம் உன்னைய நான் தான் பாத்துக்குவேன். இங்க பாரு, உனக்கு பிடிக்கலனாலும் இதுக்கப்புறம் உன்னை நான் தான் பாத்துக்குவேன். அவங்க கிட்ட உன்னை விடவே மாட்டேன். அவங்க 2 பேரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டும். அவங்களுக்கு குட்டி பாப்பா வர போகுது. அவங்க வாழ்க்கைய அவங்க நிம்மதியா வாழட்டும். கொஞ்சம் அவங்கள தொல்லை பண்ணாம இரு. இல்ல,
ஐஷு, இந்தம்மா காப்பி குடி. அம்மா, என்னம்மா அது? என்ன சுத்தி எல்லாமே புதுசா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம துபாயில இருக்கும்போது நான் +2 முடிச்சிட்டு காலேஜுக்கு ஜாயின் பண்ணனும், என்ன படிக்கிறதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோமே, அது வரைக்கும் தான் எனக்கு ஞாபகத்துக்கு இருக்கு. நான் +2 முடிச்சு 1 வருஷம் ஆயிருக்கு. இந்த 1 வருஷத்துல என்னலாம் நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கே வர மாட்டேங்குதுமா. திடீர்னு பார்த்தா நம்ம இந்தியாவுல இருக்கோம், நம்ம ஊருக்கு வந்துட்டோம்னு சொல்றீங்க. எனக்கு இதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்ல. இந்த 1 வருஷத்துல என் வாழ்க்கையில என்னலாம் நடந்துச்சு எனக்கு ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குதுமா. சொல்லுங்க, இந்த 1 வருஷம் என்னமா நடந்துச்சு? ஐயோ, 1 வருஷத்துல என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாளே, இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது? அது ஒன்றும் இல்லை ஐஸ்வர்யா, 1 வருஷத்துல என்ன நடந்துச்சு? ஒன்றும் இல்லை. நீ காலேஜுக்கு சேரணும்னுட்டு இருந்த, அதுக்கப்புறம் சேரலை, கொஞ்சம் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால சரி, கொஞ்ச நாள் பொறுத்து சேர்ந்துக்கலான்னுட்டு அப்படியே இருந்துட்டோம். அதுக்குள்ளே சரி நம்ம ஊருக்கு வரலாம், ஊருக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கலான்னு சொல்லி இங்கே வந்தோம். அவ்வளோதாம்மா நடந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. என்னம்மா சொல்றீங்க? உடம்பு சரியில்லைன்றதுக்காக 1 வருஷம் நான் காலேஜுக்கு சேராமையேவா இருந்தேன்? அப்ப அந்த 1 வருஷம் நான் என்னம்மா பண்ணிட்டு இருந்தேன்? ஐயோ, நோண்டி நோண்டி கேட்குறாளே, என்ன சொல்லி இவ்வளோ சமாளிக்கிறதுனே தெரியலையே. ஐயோ மடி ஐசு, இப்போ என்ன உனக்கு 1 வருஷம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீ என்ன பண்ண போற? அதை விடு. பழசையெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருந்தால் ரொம்ப தலைவலி வரும், டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. அதை பற்றியெல்லாம் யோசிக்காத. நடந்து முடிஞ்சதையெல்லாம் விட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை மட்டும் யோசி. இங்கே பாரு, நீ காலேஜுக்கெல்லாம் இன்னும் சேரலை, இதுக்கு மேலே தான் காலேஜுக்கெல்லாம் சேரணும். நம்ம இனி 1 மாசத்துல திரும்ப துபாய் போயிடுவோம். அங்கே போயிட்டு திரும்ப காலேஜெல்லாம் சேர்ந்துக்கலாம், சரியா? கண்டதையும் யோசிச்சுக்கிட்டு கிடக்காம இந்த அப்படி முதல்ல இந்த காப்பியை குடி. அங்க வேங்கம்மா, நான் குடிச்சுக்கிறேன். சரி, இங்கே வச்சுட்டு போகிறேன், ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்து குடி. சக்தி, இங்க பாருங்க, மைனி குட்டி வெளிய உட்கார்ந்திருக்கா. நம்ம வருவோம்னு பார்த்து உட்கார்ந்திருக்கான்னு நினைக்கிறேன். மைனச்செல்லம், மைனி குட்டி, ஏம்மா அழற? என்னாச்சு? இங்க வா, அம்மாட்ட வா. அம்மோ என்ன சொல்ற? அப்படிலாம் சொல்லக்கூடாது. வா இங்க, அம்மா பாட்ட வா. ஏன் அழுதுட்டு இருக்க? என்ன கையில் இதெல்லாம்? உங்க அம்மாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு சின்ன குழந்தைகிட்ட எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியல. பாரு, என்னமோ உங்க அம்மா இருந்தா என்ன நல்லா பாத்துக்குவாங்க, அப்படி இப்படி. நீங்க இப்ப மைனா கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்கன்னு பாரு. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், உங்க அம்மாவோட வாய் சரியில்லை, இங்க இருக்க வச்சா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு. கேட்டியா? எந்த விஷயம் மைனாக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோமோ அதையும் அவகிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த சின்ன குழந்தையோட மனசை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காங்கன்னு பாரு. உங்க அம்மாவை இன்னைக்கு முதல்ல உங்க அம்மாவை கூப்பிடு. ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருங்க சக்தி, என்ன ஏதுன்னு விசாரிக்கலாம். என்னடி விசாரிக்க போற? மைனா தெளிவா சொல்ற, கேட்டல? உங்க அம்மா தான் சொல்லியிருக்காங்க. ஒழுங்கா இப்ப நீ கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிடவா? அத்தை, அத்தை வெளியே வாங்க. அட கையில மாப்ள, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? என் பேரப்புள்ள எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அத்தை, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் மாப்ள, ஏன் வந்தது வராததுமா என் மேல கோவப்படுறீங்க? கோவப்படுறதா? நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களை இப்பவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருந்திருக்கணும். நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கனே, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. என்னம்மா கையில இதெல்லாம்? ஒரு மாமியார்ன்ற மரியாதை கூட இல்லாம மாப்ள எப்படி எல்லாம் பேசுறாருன்னு பாருமா கையல். மா, வாய் மூடு. நீ பண்ண காரியத்துக்கு அவரா இருக்கிறதுனால தான் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. வேற யாராவது இருந்திருந்தாங்க உங்களை இப்பவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருப்பாங்க. என்னடி நீ இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? மைனா கிட்ட என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க? என்னம்மா அது? எந்த உண்மை மைனாக்கு தெரியக்கூடாதுன்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோமோ அதையும் அவகிட்ட சொல்லிருக்கீங்க. அவ சின்ன குழந்தைமா, அதை எப்படி தாங்கிப்பா? அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா? இங்க பாருங்க அத்தை, இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மைனா தான் எங்க முதல் குழந்தை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி அவகிட்ட ஏதாவது பேசுனீங்க, அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷம் உங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இருக்காது சொல்லிட்டேன். ச்சே, ஏம்மா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டீங்க? உங்க அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு.
மைனா குட்டி இங்க பாரு, அப்பா போய் சொல்வனா? அப்ப அப்பா சொல்றேன், மைனா குட்டி தான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் செல்ல பாப்பா. நீங்க தான் எங்களுடைய முதல் பாப்பா, சரியா? வா. இங்க பாரு மைனா செல்லம், இந்த வீட்ல யாரு என்ன சொன்னாலும் நீ நம்ப கூடாது. அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றோமோ அதை மட்டும்தான் நீ நம்பணும், சரியா? அது மட்டும் இல்ல, இந்த வீட்ல யாராவது உன்கிட்ட கோபமா நடந்துக்கிட்டாலோ உன்னை திட்டுனாலோ உடனே வந்து அப்பா கிட்ட சொல்லணும், புரிஞ்சுதா? சரி தங்கம், வா உள்ள போலாம். அம்மாடி கயல், ச்சே என் மூஞ்சிலே முழிக்காதம்மா. என்னங்க வா ஜானகி. என்னங்க ஐஸ்வர்யாவுக்கு ஒரு வருஷத்துல எல்லாம் மறந்து போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஒரு வருஷத்துல நடந்த எதுவுமே ஞாபகம் இல்ல. என்னமாச்சு ஏதாச்சுன்னு என்கிட்ட நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு இருக்கா. கேட்டா நீ எதையாவது சொல்லி சமாளி. எதுவும் நடக்கல, நம்ம துபாயில தான் இருந்தோம், இப்பதான் இந்தியாவுக்கு வந்தோம்னு சொல்லி சமாளிக்க வேண்டியது தானே. எங்க நான் அப்படிதாங்க சொல்லி சமாளிச்சேன். இருந்தாலும் அவ என்னாச்சு ஏதாச்சு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தான்னா அப்புறம் அவளுக்கு நடந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வந்தாலும் வந்துடும் போல. இங்க பாருங்க, அவ கொஞ்சம் இப்ப சரியாயிட்டா. இதுக்கு மேல ஒன்னும் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னால அவசியம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவளுக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னா அந்த பையனை தேடி போனாலும் போயிருவா. அதுக்குள்ள நம்ம எப்படியாவது துபாய்க்கு போயிடணுங்க. சரி ஜானகி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் 10 நாள்ல நம்ம துபாய் போறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்றேன். சரிங்க, முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னா இங்க இருக்கிற வரைக்கும் இவளுக்கு எப்ப ஞாபகம் வந்துருமோன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இதுல வேற அந்த பையன் எப்ப இவளை தனியா பார்த்து பேசிடுவானோன்னு பயந்து பயந்து இருக்க வேண்டியதா இருக்கு. நம்ம துபாய்க்கு மட்டும் போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த பையனாலையும் அங்க வர முடியாது. அப்புறமா ஐஷுவுக்கு ஞாபகமே வந்தாலும் சரி, அவளை எப்படியாவது இங்க வரவிடாம தடுத்துடலாம். சரி ஜானகி, ஆனது ஆயிடுச்சு. இன்னொரு 10 நாளைக்குள்ள நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். சரிங்க. அப்புறம் ஜானகி, இன்னொரு பெரிய பிரச்சனை. நம்ம கம்பெனில நம்ம ஒரு 6 மாசம் இல்லாததுனால அங்க எல்லாமே ரொம்ப லாஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய் இருந்தா தான் அதெல்லாம் சரி பண்ண முடியும். அதுக்கு தான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. 10 நாள்ல நம்ம துபாய்க்கு போகணும்னாலும் 50 லட்சம் இல்லாம நம்மளால போக முடியாது. என்னங்க சொல்றீங்க? 50 லட்சமா? 50 லட்சத்துக்கு நம்ம எங்கெங்க போவோம்? கையில இருந்த பணம் எல்லாம் ஐஸ்வர்யாவை ஆஸ்பத்திரியில காமிக்கிறதுக்கே சரியா போச்சு. இப்போ 50 லட்சம் வேணும்னா நம்ம என்னங்க பண்றது? அதான் ஜானகி, எனக்கு ஒன்றும் புரியல. 50 லட்சத்தை யார்கிட்ட போய் கேட்கறது, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே விளங்கல. என்னங்க யார்கிட்ட கேட்கறது விளங்கலைன்னு இருக்கீங்க? அதான் உங்க தங்கச்சி பையன் கதிர் இருக்கானே, அவன்கிட்ட போய் கேளுங்க. என்ன ஜானகி சொல்ற? ஏற்கனவே ஐஸ்வர்யா விஷயத்துல அவங்கிட்ட நம்ம கோபமா நடந்துக்கிட்டோம். இப்போ போய் 50 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு சொன்னா அது நல்லாவா இருக்கும்? ஏங்க நான் ஒன்னும் அவங்கிட்ட போய் ஐயா சாமி எங்களுக்கு உதவி பண்ணு 50 லட்சம் ரூபாய் கொடுன்னு கடனா கேட்க சொல்லி சொல்லல. நம்ம அவனுக்கு கொடுத்த பணத்தை தான் திருப்பி கேட்க சொல்லி சொல்றேன். என்ன சொல்ற? நம்ம அவனுக்கு கொடுத்த பணமா? என்னங்க எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? உங்க தங்கச்சியோட புருஷன் இறந்ததும் கையில 2 பிள்ளைங்களோட என்ன பண்றதுன்னு தெரியாம நடு ரோட்ல நின்னாலே, அந்த சமயத்துல நீங்க பணம் கொடுத்து உதவலைன்னா அவ இந்த வீடு தான் வாங்கியிருக்க முடியுமா? இல்ல கதிர் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஏதாவது தொழில் பண்ணணும்னு கேட்டப்போ நிலம் வாங்குறதுக்காக பணம் கொடுத்தீங்களே, அது இல்லைன்னா அவன் இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்க முடியுமா? அந்த வீடு தோட்டம் தொரவு நிலம் வண்டி இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நம்ம கொடுத்த பணம் தான். என்ன ஜானகி சொல்ற? நம்ம அவங்களுக்கு அப்ப கொடுத்து உதவி பண்ணது ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ வரும். அதுக்கு போய் இப்ப அவங்க கிட்ட 50 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு கேட்டா அது சரிப்பட்டு வருமா? நீங்க என்னங்க பேசுறீங்க? அந்த காலத்துல 5 லட்சம் 10 லட்சம்ங்கிறது அவ்வளவு சாதாரணமா போச்சா? அந்த காலத்து 10 லட்சம் இந்த காலத்து 1 கோடிக்கு சமம். நம்ம கொடுத்த அந்த பணத்தை வச்சு தானே அந்த வீடை வாங்கினா, அந்த நிலத்தையெல்லாம் வாங்கினா. அந்த நிலம் வீடு எல்லாமே இப்ப வித்தா கூட 1 கோடிக்கு மேல போகும். நம்ம ஒன்றும் அவ்வளோ கேட்கலையே, 50 லட்சம் தானே கேட்குறோம். அதை கூட அவனால் கொடுக்க முடியாதா? இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் போய் கேட்குறீங்களா இல்லை நான் போய் கேட்கவா? ஜானகி இருமா, அவசரப்பட வேண்டாம். ஐஷு வேற இப்படி இருக்க நிலைமையில தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வேண்டாம். இரு, நான் என்ன பண்றதுன்னு பாக்குறேன். இல்லை இல்லை, நீங்கள் ஒன்றும் பார்க்க வேண்டாம். தங்கச்சி தங்கச்சி மகன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க மேலே பாவம் பார்த்துட்டு எதுவும் கேட்க மாட்டீங்க. நான் போய் கேட்குறேன். 50 லட்ச ரூபா பணத்தை அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கி தரேன், இருங்க. ஜானகி சொன்னா கேளு, இரு. நீங்க சும்மா இருங்க, நான் பணத்தோட வரேன். வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.